நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள். உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. மனசுல இறக்கவே இல்லையா? கல்லஞ்சு கர்ணாண்டி என்னவோ தங்கச்சி தங்கச்சி சொல்றியடா. அவளால தானே நம்ம குடும்பமே நடுத்தரில் நிக்குது. டேய், அவளை மறந்துட்டு தயவு செய்து கையெழுத்து போட்டு கொடுறா. ஒரே ஒரு கையெழுத்துறா. நீங்க என்ன கஞ்சினாலும் சரி, அடமான பத்திரத்துல நான் கையெழுத்து போட மாட்டேன். உங்களுக்கு நான் முக்கியம் இல்ல, அவ முக்கியமா போயிட்டால ஒரேடியா எங்களை தலை முழுகிடுங்க. இந்த பாரு, இந்த உலகத்தை எல்லா உறவையும் விட என் தங்கச்சி அண்ணாமலை தான் எனக்கு ரொம்ப முக்கியம். அதுக்காக ஒரு உதாசீனப்படுத்த மாட்டேன். எனக்கு என் தங்கச்சி தான் முக்கியம். மாமா வேண்டாம், இவர்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை. இவர் பத்திரத்துல கையெழுத்து போட மாட்டார். நான் செத்த அப்புறம் என் பணத்துக்கு உங்க தங்கச்சி கிட்ட கேட்டுட்டு வந்து மாலை போடுங்க. ஏய், நான் வயிறெடுத்து சொல்றேன்டா, நீ உருப்படவே மாட்டேடா. ஆமா ராஜா, வட்டுமா ராஜா, நீ நல்லா இருப்ப. நான் அப்புறமா வந்து பார்க்கிறேன். நீ ஏன்பா பேசாம இருக்க? உன் பங்குக்கு ஏதாவது சொல்லு. நான் என்ன சொல்றது? நீங்க சொல்றது எல்லாமே நியாயமா தான் இருக்கு. ஆனா நியாயம் இப்பெல்லாம் எடுபடுறது இல்லை. அண்ணாமலை வாங்க போலாம், டைம் ஆச்சு. அன்வர், ஸ்கூட்டர்ல போலாம். வேண்டாம், நம்மள ஆட்டோல போலாம் வாங்க. ஐயோ, எதுக்கு வீண் செலவு? ஸ்கூட்டர்ல போலாம். செலவை பத்தி கவலைப்படாதீங்க, பணம் இருக்கு, ஆட்டோல போலாம் வாங்க வாங்க. ஸ்கூட்டர்ல போனா ஏதாவது பிரச்சனையா? உங்களால எனக்கு எந்த பிரச்சனையும் வராது. நான் உங்களை நம்புறேன். உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்க அண்ணாமலை. கீழே விழுந்ததும் விழுந்த இடத்துல இல்லாம கத்துக்கிறீங்க. சீக்கிரமா எழுதிருக்க கத்துக்கிறீங்க. போலாம், சீக்கிரமா போலாம். உங்க அண்ணனை பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கீங்க போல இருக்கு. அண்ணனை பார்க்கணும், அண்ணியை பார்க்கணும், குடும்பமே சந்தோஷமா இருக்கணும். சீக்கிரமா போலாம். வாங்க போலாம். லக்ஷ்மிமா, பால் காய்ச்சி வச்சிருக்கேன், பசங்க வந்தோடனே கொடுத்துருங்க. வெளியே போகும்போது எங்க போறீங்கன்னு கேட்க கூடாது. எங்க போறீங்க? வெளியே போறேன். புருஷன் செத்து 10வது நாளே 2வது புருஷனை மாத்திட்டா. அவன் கூட ஸ்கூட்டர்ல போனா அவன் மேல போயிட்டா. இப்போ இவன் கூட ஸ்கூட்டர்ல போறா. என்ன ஆக போகுதோ? வெக்கங்கெட்டவன். எப்படிடா இருக்க? அம்மாடி, இந்த கொலையை நான் பண்ணேன்னு நீ நினைக்கிறியா? டேய், நீ என் குழந்தைடா. உலகனான கொலை பண்ணி உன் வாழ்க்கையில நாசப்படுவேனா? இந்த கொலையை சத்தியமா நான் பண்ணலடா. நீயுமா நம்புற? அம்மாடி, என்னென்ன நடந்துச்சு? அன்னைக்கு கோயில் வாசல்ல மாப்பிள்ளை பார்த்தேன். நல்லா தான் பேசிட்டு இருந்தாரு. உனக்கு அவர் கடையில யாருமே வரக்கூடாதுன்னு சொன்னாரு. சரின்னுட்டேன். அன்னைக்கு உங்க கல்யாண நாளுங்கிறதுனால உங்க பேருக்கு அர்ச்சனை பண்ணேன். பிரசாதத்தை போவி அவர் கையில கொடுத்து அனுப்பி வச்சேன். சந்தோஷமா தான் போயிட்டு இருந்தாரு. எதிர்த்தாப்புல ஒரு ஆட்டோ நின்றுட்டு இருந்தது.
ஏதோ தெரிஞ்சவங்க போல இருக்குன்னு இவர்கிட்ட போய் பார்த்தாரு. ஒரு பாவி தடான்னு ஒரு மண்டையில் அடிச்சு அவர் உள்ள எடுத்து போட்டான். ஐயோ மாப்பிள்ளை கத்திட்டே பின்னாடி ஓடினேன். அதுக்குள்ள ஆட்டோ எடுத்துட்டு வேகமா போயிட்டானுங்க. நானும் ஒரு ஆட்டோ பிடிச்சி பின்னாடியே துரத்திட்டு போனேன். ஆட்டோ அங்கே எங்கேன்னு போய் எங்கேயோ போய் மறைஞ்சிடுச்சு. அப்புறம் எல்லா இடத்துலையும் தேடி போய் பார்த்தா என் மாப்பிள்ளை உலகநாதரே. நெருப்பு வச்சு கொளுத்திட்டாங்கம்மா. என் கண்ணதிலேயே என் மாப்பிள்ளை எரிஞ்சு கருகி போயிட்டாரு. என்னால எதுவுமே பண்ண முடியும். அதுக்கப்புறம் அநியாயமா அந்த கொலைப்படி என் மேல போட்டு என்ன கூட திங்கி தள்ளிட்டாங்க. அப்பாடி, உலகநாதனை நான் தான் கொண்டேன். ஒரு துணியூண்டு நீ நினைச்சா கூட 7 அடி இருப்பதுக்கு அந்த பாவம் என்ன விட்டு போகாதுமா. பாவம் என்ன விட்டு போக இல்ல, நீங்க அந்த கொலையை செஞ்சிருக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க செஞ்சிருக்க மாட்டீங்க. ஆமா, நீ எங்கடா இருக்க? அப்பா வந்து கூப்பிட்டு கூட போக மாட்டேன்னு சொன்னியாமே. உனக்கு எல்லாரும் இருக்காங்கடா. ஒருத்தர் இருக்காரு, அது நீங்க. நீங்க ஜெயில இருக்கீங்க. என்னை பத்தி இப்ப கவலைப்படுறதுக்கு யாரும் இல்ல. அன்வர் தான் இப்ப எனக்கு அடைக்கலம் கொடுக்கிறாரு. அப்பா, தம்பி, என் தங்கச்சி உலகம் தெரியாதவா, அவளை பத்திரமா பாத்துக்கப்பா. அண்ணாமலை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. அவங்க ரொம்ப தைரியசாலி. முதல்ல நீங்க அழாதீங்க. அடுத்தது என்ன பண்ணுங்கிறது யோசிங்க. அண்ணே, அண்ணி குழந்தை எல்லாம் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்கா. நேரத்தை கூட இங்க வந்திருந்தா சாத்த செட்டியார கூட்டிட்டு வந்து கோயில் பத்தில கையெழுத்து போடணும்னு சொன்னான். எனக்கு என்னமோ அது சரியா தோணல. நான் மாட்டேன்னு சொன்னேன். அதுக்கு மேல கோவிச்சுக்கிட்டு வேகமா புறப்பட்டு போயிட்டா. யாரு கையெழுத்து போட்டு அடமானம் வைக்க சொன்னது? சாத்தப்ப செட்டியார். இந்த பாருங்க, சாத்தப்ப செட்டியார் நம்பாதீங்க. யாரை நம்பியும் கையெழுத்து போட்டுறாதீங்க. சாத்தப்ப செட்டியார் நல்லவர் இல்ல. தம்பி, கையெழுத்து போட வேண்டாம்னு சொல்லு, ஆனா நல்லவர் இல்லைன்னு சொல்லாது. கையெழுத்து போடுறதுனால எங்களுக்கு தானே லாபம், அவருக்கு என்ன கிடைக்குது? இந்த பாரு, அவரை பத்தி தப்பா பேசாதப்பா. அவர் ரொம்ப நல்லவர். அண்ணே, அந்த சாத்துப்ப செட்டியார் நல்லவர் இல்லைன்னு இறந்து போன கதிர் கூட சொன்னாரு. சொந்த தம்பி குழந்தைங்களுக்கு ஆதரவு கொடுக்காத ஒரு கல் நெஞ்சுக்காரர். அண்ணே, நீங்க அவரை நம்பாதீங்கண்ணே. எனக்கு என்னமோமா அவர் நல்லவரா தான் தோணுது. அண்ணே, எனக்கு அண்ணியும் குழந்தையும் பார்க்கணும்னு. போடா, போய் பாருடா. அது நம்ம குடும்பம் தானே. நீ ஒண்ணு அனாதை இல்லடா. உனக்கு எல்லாம் இருக்காங்க, எல்லா சொந்தமும் இருக்கு. போய் பாரு, போ. எல்லாரும் இருக்காங்க, சொந்தத்துல இல்ல, வெளியில இருக்காங்க. நான் வரேன். எல்லாம் சொந்தம் தான். போய் பாருடா. சரி, போயிட்டு வா. தம்பி, தங்கச்சி பத்திரமா பாத்துக்க. வரங்க. இந்தாப்பா. அண்ணாமலை வாங்க. வாங்க. அண்ணே,
அண்ணி எப்படி இருக்கீங்க? உள்ள போங்க நம்மள உள்ள போங்க. அண்ணி பேச மாட்டீங்களா அண்ணி? உங்க பொண்ணு அண்ணாமலை வந்திருக்க. என் கூட பேச மாட்டீங்களா அண்ணி? ஏன் என்கிட்ட பேச மாட்டேன்றீங்க? எதுக்காக வந்த? செத்துட்டேனா உயிரோட இருக்கனான்னு பார்த்துட்டு போலான்னு வந்தியா? இல்ல கொஞ்ச நஞ்ச உயிர் ஊசலாடிட்டு இருந்தா ஒரு அடியா தலையில கல்ல தூக்கி போட்டுட்டு போலான்னு வந்திருக்கியா? போ வெளியே. என்ன நீ இப்படி பேசுறீங்க? நீ காதலிச்சவனே கல்யாணம் பண்ணிக்கிட்ட, அதனால நம்ம குடும்பமே நடு தெருவில் நிக்குது. ஏன் தங்கச்சி உன் பின்னாடியே சுத்திட்டு இருந்தாரு. அவர் இப்ப ஜெயில இருக்காரு. என்னன்னு போய் ஒரு தடவையாவது எட்டி பார்த்திருப்பியா? அண்ணி நீங்க என்ன தப்பா நினைச்சிட்டு பார், பேசாத. ஊரை விட்டு வீட்டை விட்டு குடும்பத்தை விட்டு அனாதையா நடு தெருவில் நிக்கிறேன். எப்பவாது என்ன ஆச்சுன்னு வந்து கேட்டிருப்பியா? பேச வந்துட்ட. நன்றி கெட்டவன். போ வெளியே. ஐயோ நீங்க புரியாம பேசுறீங்க. நான் உங்களை பார்க்க வந்திருந்தா திரும்பி திரும்பி அண்ணன் அவர் வாழ்க்கையை அழிச்சிருப்பாரு. அதனாலதான் என் மனசை கல்லாக்கிட்டு நான் இத்தனை நாள் உங்களை பார்க்க வரல. உங்களையும் அண்ணனும் நினைக்காத ஒரு நாள் கூட போனதில்லை. உங்களால நான் உலகநாதன் கிட்ட எவ்வளவு திட்டு வாங்கியிருக்கேன், அவமானப்பட்டிருக்கேன். அந்த வீட்டுல எனக்கு பைத்தியக்காரிங்கிற பட்டத்தை கட்டி என்னை எவ்வளவு கேவலப்படுத்தினாங்க. நான் ஒண்ணும் உங்களை மாதிரி இல்ல அண்ணி. என்னால என் மனசை கல்லாக்கிக்கிட்டு எல்லாத்தையும் மறந்துட முடியாது. நான் இப்ப என்ன காசு பணத்துக்காக வந்திருக்கேன், உங்க அன்புக்காக வந்திருக்கேன் அண்ணி. பாசம், அன்பு, இதுக்கெல்லாம் என் மனசுல இடம் இல்லை. நான் வாழறதெல்லாம் முழுக்க முழுக்க என் பிள்ளைக்காகத்தான். என்னமோ அப்பா கிட்ட சொன்னியாமே, பணத்துக்காக பேராசை பிடிச்சு அலையறாங்கன்னு. ஆமாம்மா, எனக்கு பணம் தான் முக்கியம். என் புள்ள நல்லா வளரணும், அதுக்கு பணம் வேணும். எனக்கு இப்ப பணம் தான் முக்கியமா போச்சு. உன் பணம் ஒண்ணு எனக்கு தேவையில்லை. இனிமே சொந்தம் சொல்லிட்டு நீங்க வர வேணாம். போ வெளியே. ஐயோ என்ன நீ இப்படி பேசுறீங்க? இப்படித்தான் பேசுவேன். என் நிலைமை என்ன அப்படி பேச வைக்குது. நான் பட்ட கஷ்டம் என்ன அப்படி பேச வைக்குது. இந்த குழந்தைய நான் எப்படி பெத்தேன்னு தெரியுமா? நடு தெருவுல சிமெண்ட் குழாக்குள்ள, ஆஸ்பத்திரி தாழ்வாரத்துல அனாதையா நான் காத்துக்கிட்டு இருந்தப்போ எந்த சொந்த பந்தமா எட்டி பார்த்திருக்குமா? பேச வந்துட்டா. அப்ப இந்த நல்லவர் வந்துதான் என்னை காப்பாத்தினாரு. இவர் மட்டும் இல்லைன்னா இந்நேரம் என் நிலைமை நடுத்தெருல இருந்திருக்கும். என்னன்னு தெரிஞ்சு பேச வந்துட்டேன். போ வெளியே. போயிடு. என்ன அண்ணி, என்ன பாருங்க, நான் எந்த நிலைமையில வந்து நிக்கிறேன்னு பாருங்க. என்ன ஒரு பொண்ணா பாருங்க, நீங்க வளர்த்த அண்ணாமலையா பாருங்க அண்ணி. நான் வளர்த்த நினைப்பு உனக்கு இருந்ததுன்னா அண்ணனை பார்க்க போ. ஜெயில போய் கேளு, அண்ணன்
உங்க தங்கச்சி அண்ணாமலை வந்திருக்கேன், பத்திரத்துல கையெழுத்து போடுங்கன்னு. அவர் ஏன் எதுக்குன்னு கேட்பாரு. அவர்கிட்ட சொல்லு, அண்ணியும் குழந்தையும் சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, தயவு செஞ்சு நீங்க ஒரு கையெழுத்த போடுங்கன்னு சொல்லு. இல்லன்னா அவங்க நிலைமை மோசமாயிடும் சொல்லு. நீ சொன்ன அவர் கேட்பாரு அண்ணாமலை. போ. நான் சந்தோஷமா வாழணும்னா தயவு செஞ்சு இன்னொரு தடவை இந்த வீட்டுக்கு வராத. என் கூட பேச வேண்டாம், போயிடு. ஆமா, ஏதோ 3 குழந்தைக்கு அம்மாவை வாழ்ந்துட்டு இருக்கியே, அவங்க கூடவே போய் சந்தோஷமா வாழ். போ, இனிமே என்ன பார்க்க வராத. அண்ணாமலை, வாங்க போலாம். ஒரு நிமிஷம் அண்ணே, ஒரே ஒரு தடவை. முடியாது, என் குழந்தைய பார்க்க கொடுக்க மாட்டேன். ஐயோ அண்ணே, ஒரே ஒரு தடவை. முடியாது, உனக்கு எந்த உரிமையும் கிடையாது. இந்த குழந்தைக்கு நான் என்ன சொல்லி தெரியுமா வளர்க்கிறேன்? அண்ணாமலை உனக்கு அத்தை கிடையாது, அவ உனக்கு அத்தை இல்லைன்னு சொல்லி சொல்லி வளர்க்கிறேன். போயிடு வெளியே, திரும்பி வராத, போ. ஒரே ஒரு தடவை அண்ணே. முடியாது, போ வெளியே. எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா ஆனந்த கண்ணீர் விட்டுட்டு இருக்கீங்களா? இதுக்குதான் என்ன தனியா ஊர்ல விட்டு ஓடி வந்தியா? தமிழரசி, நீ எதுக்காக இங்க வந்த? உனக்கு பணம் காசு தானே முக்கியம். அதான் எல்லாத்தையும் நீயே வச்சுக்கன்னு நான் ஊரை விட்டே வந்துட்டேன்ல. இது பார், இங்க ஏதோ நான் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கேன், அதையும் கெடுத்துறாதம்மா. போயிடு, தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு. பாரு, உங்க உறவே வானான்னு நான் ஒதுங்கி வாழ்ந்துட்டு இருக்கேன். வீணா வீட்டுல வந்து கலாட்டா பண்ணிட்டு இருக்காத. உன் புருஷனை நான் ஒன்ன பிடிச்சு வைக்கல, கூட்டிட்டு போ. அண்ணி, பரவாயில்லையே, நல்லா நடிக்கிற. நீயும் அந்த ஆளும் உன் புருஷனை ஜெயிலுக்கு அனுப்பிட்டு இப்ப ஒன்னா சேர்ந்து கொஞ்சம் கொலாவிட்டு இருக்கீங்களா? ஏய் தமிழரசி, இப்படி நாக்கு நரம்பு இல்லாம பேசாத. எங்க அண்ணி எனக்கு அம்மா மாதிரி. இது பார், நிலைமை புரியாம நீ ஏதோ பேசிட்டு இருக்க. தமிழரசி, போமா, தயவு செஞ்சு இங்க போயிடு. கையெடு. நீ என்ன சொன்ன? என்ன கொஞ்சம் கொலாவிட்டு இருக்காங்கன்னு சொன்ன? தமிழரசி, தமிழரசி, அவங்க நம்மள என்ன வேணாலும் பேசுறதுக்கு உரிமை இருக்கே. அவங்கள பத்தி ஒரு வார்த்தை பேசுறதுக்கு கூட உனக்கு எந்த தகுதியும் இல்ல. கையெடு. தமிழரசி, யார் என் மேல கை வைக்கிறதுக்கு? வந்து போ. என் மேல நீ கைய வச்சிட்டல, உனக்கு என்ன பண்றேன்னு பாரு. கையெடு. தமிழரசி, எடியா கைய. இங்க இருந்து போ. இருமா டென்ஷன் ஆதீங்க. வா என்ன வாமா. விடுங்க. அட சொன்னா கேளுமா, இங்க இருந்தா இன்னொரு அரை விழும். ஆமா, கண்டச்சு நிக்குது பாரு. வாமா. அட வாமா, வா. அம்மா இங்கே இரு. அண்ணி, நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். நான் இனிமே இங்க வர மாட்டேன். நான் உங்களை பார்க்க வர மாட்டேன். ஒரே ஒரு தடவை இந்த குழந்தைக்கு ஒரு முத்தம் கொடுக்கணும் அண்ணி. நான் ரோட்ல போற யாரோன்னு நினைச்சுக்கங்க. ஒரே ஒரு தடவை உங்க குழந்தைய கொடுங்க. குழந்தைய என்கிட்ட கொடுங்க.
அங்க உள்ள நடந்த நிகழ்ச்சி எனக்கே கஷ்டமா இருக்குமா. உனக்கு இது பெரிய அவமானம் தான். பரவாயில்ல விடுமா. அம்மா, அந்த அண்ணாமலையை பத்தி சொல்லும் போதெல்லாம் நான் நம்பலம்மா. உள்ள பார்க்கும்போது எனக்கே பயமாயிடுச்சுமா. அவளுக்கு என்ன தைரியம் இருந்தா அண்ணன் கண்ணு முன்னாடியே அண்ணன் முன்னாடியே கை நீட்டி அடிப்பா. அம்மா, இதை இப்படியே விட்டுறக்கூடாதுமா. என்னடா மூணாவது மனுஷன் நம்ம குடும்பத்து தலைதான் பாக்குறியா? அம்மா, யார் பக்கம் நியாயம் இருக்கோ நான் உடனே வந்து உதவி பண்ணுவேன். உனக்கு உதவி பண்றதா முடிவு பண்ணிட்டேன். உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கேன்னு நான் சொல்லட்டுமா? அந்த அண்ணாமலையை பழி வாங்கணும், பழி வாங்கியே தீரணும். அதுக்கு இப்ப நேரம் இல்லைம்மா. நான் சொல்றேன், வாமா போலாம், கார்ல உட்காந்து பேசுவோம். தேவையில்லை, நான் நடந்தே வீட்டுக்கு போறேன். அண்ணாமலை, இந்தா கரெக்ட் சேஞ்ச் ஆயிருக்கு. அண்ணாமலை, நம்மள உள்ள போங்க. ஐய, உங்க முகம் ரொம்ப அசிங்கமா இருக்கு அண்ணாமலை. நீங்க வருத்தப்பட்டா அது நல்லா இல்ல, அசிங்கமா இருக்கு அண்ணாமலை. வேண்டாம் அண்ணாமலை, என்னால தாங்க முடியல அண்ணாமலை. கொஞ்சம் சிரிங்களேன், கொஞ்சம் கொஞ்சோண்டு. அண்ணாமலை, நீங்க சிரிச்சா எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? அதை விட்டுட்டு வருத்தப்பட்டீங்கன்னா பாக்குறதுக்கே நல்லா இல்ல. நீங்க தானே அன்னைக்கு உங்க சொந்தக்காரங்க எல்லார்கிட்டயும் சொன்னீங்க, இனிமே எனக்கு எந்த சொந்தமும் இல்லை, யாரும் என்னை பார்க்க வராதிங்க, இனிமே இந்த குழந்தைகளுக்காக தான் வாழ போறேன்னு. அப்படிப்பட்ட நீங்க இப்படி உம்முன்னு உட்கார்ந்தா இப்படி? அப்ப ஏன் இப்ப உம்முன்னு உட்கார்ந்து இருக்கீங்க? ஓஹோ, உங்க அண்ணி சொன்னதெல்லாம் நினைச்சு வருத்தப்பட்டு இருக்கீங்களா? இதை பாருங்க, நான் என்ன நினைக்கிறேன்னா, உங்க அண்ணி அந்த எளிமையான வாழ்க்கையிலிருந்து விடுபட்டு நல்ல பணக்கார வாழ்க்கையை சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி சமயத்துல நீங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்தீங்கன்னா அவங்களுக்கு பாரமா இருக்கும்னு நினைக்கிறாங்க. உங்க அண்ணிக்கு நீங்க பாரமா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? வேண்டாம். உங்க அண்ணி சந்தோஷமா இருக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இனிமே நீங்க உங்க அண்ணியை பார்க்காதீங்க, அவங்கள மறந்துடுங்க. இதுதான் நீங்க உங்க அண்ணிக்கு செய்த மிகப்பெரிய உதவி. புரிஞ்சுதுங்களா? அவங்கள பார்க்காதீங்க, அவங்க கிட்ட பேசாதீங்க. அண்ணாமலை, உங்களை பத்தி நினைங்க, உங்களுக்காக வாழுங்க. ஓகே, உள்ள போங்க. அண்ணாமலை, மொட்டுக்கள் எப்பவுமே மொட்டுக்களா இருக்கிறது இல்ல, நிச்சயமா மதுரை செய்யும். அதே மாதிரி சொந்தங்கள் எல்லாம் எப்பவுமே பிரிஞ்சிருக்க போறது இல்ல, ஒண்ணு சேருவாங்க. நீங்க வேணா பாருங்க, உங்க சொந்தக்காரங்க எல்லாம் நிச்சயமா ஒரு நாள் உங்களை தேடி வரத்தான் போறாங்க. உங்க வாழ்க்கையும் மதுரை தான் போகுது. ஓகே அன்வர், டான்ஸ். தேங்க்ஸ் இல்ல, தேங்க்ஸ். என்ன? ஓகே, ஆல் ரைட். ஏய், ரொம்ப சிரிக்காதீங்கடி, அப்புறம் அழற மாதிரி செய்தி எதனாச்சும் வரும். ஏய், கிளாஸ் ஒழுங்கா இருந்தீங்களா? லஞ்ச் ஒழுங்கா சாப்பிட்டீங்களா? துளசி, போன ட்ரெயின் திரும்பி வந்தாச்சு. உள்ள கூட்டிட்டு போய் உட்கார வச்சு காபி கொடு, ராத்திரிக்கு தண்ட சோறு போடு, சாப்பிடும். நீ எல்லாம் ஒரு அம்மாவா? நீங்க சொன்னதுனால தான் அந்த குடிகாரனை பார்க்க போனேன். போன இடத்துல அண்ணாமலை அடிச்சிட்டா. ஓ வாய் சும்மா இருந்திருக்காது, அதனாலதான் அந்த நல்ல பொண்ணு உன்னை அடிச்சிருக்கா. வீட்டுல அடங்காது ஊர்ல அடங்குன்னு சொல்லுவாங்க. வாய மூடு. எனக்கு வர கோவத்துல உன்னை கொன்னே போட்டுருவேன். ஆமாடி,
ஒரு நல்ல குடும்பத்தை செதற வச்ச பாவிடி நீ. உன்ன மாதிரி ஒரு ராட்சசிய அடங்காப்படாரிய பெத்த பாவத்துக்கு என்ன கொலை பண்ணிடி. தமிழரசி நீ உள்ள வா. விடு வா விடு. அண்ணாமலை அண்ணாமலைன்னு தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுறீங்களே. நான் ஒண்ணு அந்த அண்ணாமலை மாதிரி புருஷனை கொண்டவன் கிடையாது. அந்த அண்ணாமலை உன்ன மாதிரி இல்லடி புருஷனை கொலை பண்றதுக்கு. அந்த நல்ல பொண்ணை பத்தி ஏதாவது தப்பா பேசுன இதாலே உன்னை அடிப்பேன். என்னம்மா இது? தமிழரசி ஏன் ரோட்ல நின்னு பேசிட்டு இருக்க? உள்ள வா. அவ என்ன அடிச்சிட்டால, நான் சும்மா விட மாட்டேன். அவளை பழி வாங்காம விட மாட்டேன். சரி நீ உள்ள அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு நடந்துச்சு உன்னை கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போற முத ஆளு நான் தாண்டி. அம்மா நீ உள்ள வா. வா தமிழரசி வா. இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு தெரிஞ்சாகணும். வரட்டும் வரட்டும், அந்த அன்பழக வரட்டும். ஒண்ணு இவ இந்த வீட்டுல இருக்கணும், இல்ல நான் இருக்கணும். ச்சே. நின்ற மாமாக்காக தான். ஏன் மாமாக்கா நீ ஏன் காத்துட்டு இருக்க? எந்தா ஏன் காத்துட்டு இருக்க கூடாதா? அதுக்கு தான் நான் இருக்கேன்ல, நான் காத்துட்டு இருக்கேன். இன்னைக்கு தான் தேடி கண்டுபிடிச்சி ஸ்பீக்கர் பூலாம் வச்சிருக்கேன். மாமா காட்டணும். நான் இங்க இருக்கேன், நீ போய் அம்மா கூப்பிடுறாங்க பாரு போ. இல்ல வள்ளியம்மே, நம்ம எல்லாரும் கூட்டி நாட்டுக்கு போகணும்லே. அதை பத்தி கோமதி கிட்ட பேசணும். அதானது கோமதிக்காக வெயிட் செய்யணும். நீ உள்ள போ. அப்ப மாமா வந்தா நேரம் என்கிட்ட கூட்டிட்டு வரியா? சரி. இல்ல நீ என்ன ஏமாத்தல, நீயும் வா. போவுளே போ கத்தே போ. நானெல்லாம் எவ்வளவு பார்த்து என்கிட்ட பணம் கேட்கிறேன். போதும் போயா. என்ன ஆட்டோக்காரனு இவனுங்களா? விடு. இரு. எங்க போயிட்டு வர? ஏய், போகும்போது அந்த லூசு எங்க போறான்னு கேக்குது. திரும்பி வரும்போது நீ எங்க போயிட்டு வரான்னு கேக்குற. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க ஆளால பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு? ஐயோ அது இல்ல கோமதி, ஈ ஊரு புதுசு. இவட ஆறு நினைக்க அறியலே. இவடா நாகராஜனை நோக்க போயா? யாரு அந்த நாயவா? அந்த பாம்பு எங்க போய் தொலைச்சு யாருக்கு தெரியும்? நானே பிலிம் போட்டி விஷயமா என் நண்பனை பார்க்க போயிருந்தேன். அது சரி. இன்னும் எத்தனை நாள் இப்படி இருக்கணும்? அந்த தெய்வ குழந்தை அண்ணாமலை ஊருக்கு கூட்டு போகவரில் இங்க இருந்துதான் ஆகணும். எந்த கோமதி நீ ஏதும் புரியாம கிழவி மாதிரி பேசுற? எனக்கு இப்படி இருக்கா உக்குல. நம்மளும் நீ செய்ய நம்மள எல்லாரும் கூடி நாட்டுக்கு போய் குறைச்ச நாள் அப்படி இருந்துட்டு கிழவி போட்டு தள்ளிட்டு பின்ன ஊருக்கு போன இடத்துல அது செத்து போச்சுன்னு சொல்லி சொத்தை பிரிச்சுக்கலாம். நீ தான் புரியாம பேசிக்கிட்டு இருக்க. இங்க பாரு, இந்த அண்ணாமலையை மெட்ராஸ்லயே விட்டுட்டு போனா என்ன ஆகும் தெரியுமா? இந்த இன்ஸ்பெக்டர் அன்பழக அந்த பத்திரிக்கைக்காரன் எல்லாம் கூடவே சுத்திக்கிட்டு இருக்கானுங்க. நாளைக்கு அவனுக்கு எல்லாம் இந்த அண்ணாமலைக்கு சொல்லி கொடுத்து சொத்தை பிரிக்க முடியாதபடி கோர்ட்ல கேஸ போட்டு ஸ்டே வாங்கி போட்டானுங்கன்னா அப்புறம் சொத்து கிடையாது, ஒண்ணும் கிடையாது. உனக்கு எனக்கும் பெரிய நாமம் தான். அதனாலதான் சொல்றேன், கோளாரம் அண்ணாமலையை நம்ம ஊருக்கு கூட்டிட்டு போய் கிளவிய அவளையும் ஒன்னா போட்டு தள்ளி போடுவான். பையன் போன சோகத்துல கிளவி செத்து போயிட்டான், புருஷன் போன சோகத்துல அண்ணாமலை செத்து போயிட்டான்னு சொல்லி காரியத்தை முடிச்சு போடுவோம். அதை மீறி ஏதாவது பிரச்சனை வந்தா அந்த இன்ஸ்பெக்டர் சந்தானம் இருக்கான்ல, அவனை வச்சு உள்ளூர்லயே சரி கட்டி போடலாம். எப்படி? இல்ல, நீ அண்ணாமலையை நாட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்றதுல எனக்கு சந்தேகமாயிட்டு. அது அது என்ன என்ன சந்தேகம்? இங்க பாரு பார்கவி, நீ அப்படியெல்லாம் சந்தேகப்படக்கூடாது. இங்க பாரு பார்கவி, கூட்டணி அமைச்சிட்ட பிறகு யார் மேல யாரும் சந்தேகப்படக்கூடாது. அப்படி ஒருத்தர் மேல ஒருத்தர் சந்தேகப்பட்டா கடைசியில தோல்விதான் மிஞ்சும். அதனால வாழ்க்கை பாடத்துல கூட்டணி அமைச்சிட்ட பிறகு ஒருத்தர் மேல சந்தேகப்படக்கூடாதுன்னு போட்டிருக்கு. புரியுதா? சரி, இப்போ அக்கா விழிச்சும் அண்ணாமலை வந்தில்ல, பின்னே நம்மள எந்த செய்யா? அதான் என்ன பண்ணலாம்? ஒண்ணு செய்யா சாத்தப்பன் உண்டு அவரு. ஐயோ, அந்த பீரங்கி முக்கு தலைவிட்டே திருப்பி திருப்பி போலாங்கறிய. பின்னே நம்மள எந்த செய்யா? ஆளு நினைச்சா காரியம் நடக்கும். நீ அக்கா எடுத்து போய் சம்மதம் வாங்கு. நம்மள 2 பேர் நாளை போய் நோக்கா. சரி, காரியம் நடக்கணும்னா கழுது கால்ல கூட விழலாம். அந்த பீரங்கி முக்கு தலையும் கால்ல விழுவோம். சரி, நீ போய் அந்த கிளவி சொல்லிட்டு போ போ. என்ன இந்த மயக்கும் வெளியா
திருப்பி திருப்பி அந்த சாத்தப்பு செட்டியார்கிட்டயே நம்மளை கூட்டி சேர்த்துறா. நம்மளையும் மீறி ஏதாவது திட்டம் போடுறாளா? உனக்கு எதுக்கு டாக்டர் பட்டம்? சமாளிடா கோமதி. பத்மபூஷன் பட்டம் வேற. வள்ளி, அத்தை சாப்பிடுறீங்களா? அத்தை சாப்பிடுங்க அத்தை. நீங்க நல்லா இருந்தா தான் நாங்கெல்லாம் நல்லா இருக்க முடியும். சும்மா அத்தை, பிலிம் கம்பெனி நந்தகுமார் சொன்னாருங்கிறதுக்காக சைதாப்பேட்டை மூர்த்தி ஜோசியரை பார்க்க போயிருந்தேன். அவரு ஜாதகம் பார்க்காமலே புட்டு புட்டு வைக்கிறாரு அத்தை. நீங்க சொன்ன மாதிரி அவரும் சொல்றாரு அண்ணாமலையார் கோயிலே நம்ம கைக்கு தான் வரப்போகுதா. அது யாரால தெரியுமா? அது அண்ணாமலை வயித்துல இருக்கிற குழந்தைனாலயா? ஆனா நீங்க கூப்பிட்டே அண்ணாமலை வரமாட்டேன்னு சொல்லிருச்சு. என்ன பண்றது? என்ன பண்ணலாம் சின்னம்மா? അയ്യോ ഞാൻ എന്ത് പറയാ? നിങ്ങളല്ലേ ഈ കുടുംബത്തിന്റെ ആൺവാരിസ്. நான் தான் ஆண்வாரிசு. அத்தை, எனக்கு ஒரு ஐடியா தோணுது. அது மாதிரி செய்யுமா? நம்ம சாத்தப்ப செட்டியார் இருக்காருல்ல, அவரு இல்ல அந்த சாத்தப்ப செட்டியார் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அத்தை. அதெல்லாம் ஒரு மூஞ்சியா? பீரிங்க மூக்கும் சொட்ட தலையும் கருப்பு ஐயா வாந்தி வருது. இருந்தாலும் நமக்கு காரியம் நடக்கணும் இல்ல? சும்மா இப்போ சாத்தப்ப செட்டியாருடைய தம்பி வீட்டுல தானே அண்ணாமலை தங்கி இருக்கா. அதனால இப்போ சாத்தப்ப செட்டியார கைக்குள்ள போட்டுக்கிட்டு அண்ணாமலை வீட்டை விட்டு விரட்ட சொல்லுவோம். வெளியே வந்துருவா. அதுக்கு பிறகு நம்ம ஊருக்கு கூட்டு போயிடலாம். எப்படி ஐடியா? தெரியலையா சின்னம்மா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? നിങ്ങളല്ലേ ഈ വീട്ടിന്റെ ആൺവാരിസ്. ഞാൻ എന്ത് പറയണോ? നിങ്ങൾ പറഞ്ഞാ ശരി തന്നെ. இனி நான் என்ன பரையறதுக்கு இருக்கு? அத்தைக்கே இதுல விருப்பம் இல்லைன்னா விட்டுறலாம். வேற ஐடியா ஏதாவது யோசிப்போம். மாப்பிள, சரி, நீங்க இவ்வளவு சொல்றீங்க. அண்ணாமலைய ஊருக்கு கூட்டிட்டு போறதுக்கு மட்டும் அவரை போய் பேச சொல்லுங்க. சரியத்தா, அதே மாதிரி செஞ்சிடறத்த. ஆனா இந்த சாத்தப்ப இல்ல, அவன் கொஞ்சம் பணப்பேய் பிடிச்சவ. அந்த பணம் தெரிஞ்சாத்தான் அந்த நாய் வேலை செய்யும். கொடுத்துடலாம். ஆனா சின்ன மாட்டை வாங்கிக்கிறேன், சின்ன மாட்டை வாங்கிக்கிறேன். மாப்பிள, அவ எதை கூப்பிடுறா என்னன்னு பாருங்க. என்னடா வள்ளி சொல்லும்? மாமா, இன்னைக்கு நான் தேடி கண்டுபிடிச்சு உங்களுக்காக ஸ்பீக்கர் பூ வச்சிருக்கேன் மாமா. ஐயோ ஆமாண்டா ஆமாண்டா. உன்ன இந்த ஸ்பீக்கர் பூவோட பாக்குறதுக்கு அப்படியே மதுரை வீர ஈவி சரோஜா மாதிரி இருக்குது அத்தை. ஐயோ என் செல்லத்துக்கு வைக்கிறது பாருங்க. தேனோ தேனோ, இத வரேங்க. என்னடி பண்றாங்க? எதுக்குங்க கோச்சிங்க? பொம்பளைங்கன்னா கொஞ்சம் லேட்டா தான் வருவாங்க. கோயிலுக்கு தானே போறோம். என்ன அவசரம் பூவா? ஐயா, இவளை விட்டா இன்னைக்கு பூரா புடவை கட்டிருப்பா. 9:10 ராவு காலம். இப்ப போய் பூஜை பண்ணதான் நினைச்சது நடக்கும். சீக்கிரம் வாடி. ஐயா, நீங்களும் கோயிலுக்கு வாங்கலாம். நான் வரமாட்டேனா? முக்கியமான ஃப்ரெண்டு ஒருத்தர் வரேன்னு சொல்லியிருக்காரு. அதான். யாருங்க முக்கியமான ஃப்ரெண்டு? எனக்கு ரொம்ப வேண்டியவரை வர சொல்லியிருக்கேன். நீ போயிட்டு வா. ஃப்ரெண்டு தானே வராங்க, சீக்கிரமா பேசி முடிச்சிருங்க. அப்புறமா எல்லாரும் ஒன்னா போயிட்டு வந்துடலாம். அறிவு இருக்காடி உனக்கு? ஐயாவே மனசு வேதனையா இருக்காரு. பூஜை வேற பண்ணி ஆகணும். போ உள்ள. சரிமா, நீ வண்டியில இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு இப்படி கோச்சுக்கிறீங்க? இப்பெல்லாம் எதுக்கு கோச்சுக்கிறதுனே உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஏங்க, ஃப்ரெண்டு தானே வராரு, கொலைகாரம் இல்லையே. கதவு தரல, வாடா இங்க. சரி நீ போ. ஏண்டா, நான் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அப்பவே சொன்னேன், வீட்டுல வச்சு பேச வேணாம், லாட்ஜில் போய் பேசலான்னு. என் பொண்டாட்டி அனுப்பி வைக்கிறதுக்குள்ள என் உயிர் போச்சுடா. ஆமா. என்ன லாயரை கூட்டு வந்திருக்க? முதல்ல உள்ள வாடா. போ வா, உட்காருங்க. ஏண்டா ஆறுமுகம், லாயரை கூட்டிட்டு வந்திருக்க, என்ன விஷயம்? தியாகராஜா சொல்லு. சதவன் சார், அண்ணாமலை வெளியே வந்தாச்சு. அண்ணாமலை கோர்ட்டுக்கு வந்து தவசிக்கு சாதகமா சாட்சி சொன்னா அப்புறம் கேஸ் நிக்காது. நாம நினைச்ச மாதிரி தவசிக்கு தண்டனையெல்லாம் வாங்கி கொடுக்க முடியாது. அதை முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கங்க. துபார் சாத்தப்பா, அந்த பத்திரிக்கார அன்வரும் அன்பழகனும் சேர்ந்து
உலகநாதனையும் உன் தம்பி கதிரேசனையும் கொலை பண்ணது நாம தான் நம்மள மாட்டி விடுறதுக்கு திட்டம் போடுறானுங்களாம். அதனால எப்படியாவது அண்ணாமலை இந்த ஊரை விட்டு அனுப்புறதுக்கு வழியை பாரு. சாத்தப்பன் சார், திரும்பவும் கொலைகளை எதுவும் பண்ணிடாதீங்க. ஏற்கனவே 2 கொலை நடந்து பிரச்சனையா இருக்கு. மறுபடியும் பிரச்சனை எதுவும் பண்ணிடாதீங்க. எப்படியாவது அண்ணாமலையை ஊரை விட்டு அனுப்ப பாருங்க. யோ ஆறுமுகம், என் பொண்டாட்டி வந்துட்டா இங்கே இரு, இந்த வர. எப்படி பொண்டாட்டிக்கு பயப்படுறான் பாரு. நிறுத்து நிறுத்தியா அங்க ஏத்திட்டு போறேன். பார்கவி பெரியத்தான் காத்துக்கிட்டு இருக்காரு. வணக்கம். வாங்க வாங்க. எதுக்கு இந்த ஓட்டம் ஓடுறான்? கோமதி. யோ அந்த லொடர்ட்ட வாங்க வந்துட்டாயா, உள்ள போங்க. அவன் ஒரு நான் ஸ்டாப் நான்சென்ஸியா பேசிக்கிட்டே இருப்பான், போங்க உள்ள. பார்கவி, என்ன உன் கள்ள புருஷன் இந்த ஓட்டம் ஓடுறான்? கார் நிக்கிறதையும் அவனுடைய ஓட்டத்தையும் கனெக்ட் பண்ணுனா பொண்டாட்டி இல்லாதப்ப தப்பு பண்றவன் தான் இந்த ஓட்டம் ஓடுவான். பாரா இந்த பழைய சூத்து மூஞ்சிக்கு எவ்வளவு வெக்கம்னு. என்ன பார்கவி, எதுவா இருந்தாலும் வெளியில பேசிக்கலாம், வீட்டுக்குள்ள வேணான்னு சொன்னல, ஏன் வந்த? അയ്യോ അതുക്കാക വന്നില്ല. ആ ഗോമതി നായകം അവസരമായിട്ട് സംസാരിക്കണമെന്ന് ചൊല്ലിച്ച് അതാണത് വിളിച്ചുകൊണ്ട് വന്നേ. என்னையா பேசணும்? பேசுவா. ஆமா செட்டியார, நான் வரும்போது யாரோ ஓடி ஒளிஞ்ச மாதிரி இருந்ததே, யார் அது? கொலுசு சத்த மாதிரி இருந்ததே, அதான். ஏய் வந்த விஷயம் சொல்லியா? பேசுவா. அதுக்கு முன்னாடி ஒரு காபி சாப்பிட்டுக்கிட்டே பேசுவோமா? ஆச்சி கோமதி. காஃபி சாப்பிட்ற மூஞ்ச பாரு. என்ன விஷயம் சொல்லு. ரொம்ப அவசரப்படுறீரு செட்டியார. இந்த அண்ணாமலை எதுக்காகவும் தம்பி கதிரேச வீட்டுல தங்கி இருக்கா? அது உனக்கு அசிங்கமா இல்ல? முதல்ல அவளை அங்கிருந்து விரட்டி விடு. எதுக்காக விரட்டணும்? காரணம் அல்ல, உனக்கு எதுக்கு சொன்னது செய்ய. என்ன காரணம் சொல்லு. நீ கூலிக்கு மாரடிக்கிற ஆளு, உனக்கெல்லாம் எதுக்கே காரணம்? பணத்தை கொடுத்த காரியம் செஞ்சுட்டு போக வேண்டியதானே? ஏய் பல்ல பேத்து புடுவேன். எது? ஏய் இவனை முதல்ல வெளில அனுப்பி. பெரிய லாடு மாதிரி பேசுறான் இவனும் இவன் மூஞ்சியும். கோமதி, காரியம் நடக்கணும்லே, நீ பொறுத்து போய் இருக்கு போ. பொறு. என்ன செட்டியார இவ்வளவு கோவப்படுறீங்க? சரி, போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம். உன் தம்பி குழந்தைகளை கவனிக்கிறதுக்கு இந்த அண்ணாமலை யாரு? அவன் இங்கிருந்தா உனக்கு நல்லதில்லை, எனக்கும் நல்லதில்லை. சட்டப்படி உனக்கு தானே எல்லா உரிமையும் இருக்கு. என்ன சொல்றது புரியுதா? சொல்லிட்டல்ல, இடத்த காலி பண்ணு. போறேன். ஆனா எனக்கு ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது. எதுக்கு நீ இப்படி கோபப்படுற? ஏதோ பழந்தண்ணி கொட்டை போட்டாள்னு பீத்திக்கிற, ஆனா அதுக்கான அறிகுறியே தென்படலையே. மெட்ராஸ்காரங்கள வெத்தி வெட்டுத்தானா? நீ போ. நீ என்ன அவரை விட பதற? சரி நான் போறேன், கார்ல காத்திருக்கேன். காரியத்தை முடிச்சிட்டு வந்து சேரு. வரட்டுமா செட்டியார? அடாடா பொம்மை தேர்க்கடையில கடை போட்ட மாதிரி இருக்கு. ஒரு பொம்மையை எடுத்துக்கிட்டுமா செட்டியார? இதை எடுத்துக்கிறேன். இதை எடுத்துக்கிட்டே கொடுத்தா என் பொண்டாட்டி வலிய அமைக்கிட்டே தூங்குவா, குரட்டி விட மாட்டா. வரட்டுமா? இதே எடுத்துக்கிறேன். உனக்கு தான் பிள்ளைய கிடையாது, எதுக்கு இவ்வளவு பொம்மை வேத்தி வேட்டு? இவ ஏன் அண்ணாமலையை வெளியே அனுப்ப சொல்றான்? ആ വിഷയം എനിക്കറിയില്ല. പക്ഷേ കാന്തിമതി അക്ക എടുത്ത് കോമതി അണ്ണാമലയെ തീർച്ചയായിട്ട് ഊറ് കഴിക്കണമെന്ന് പറഞ്ഞു. അങ്ങനെ നോക്കുമ്പോൾ ആ കുടി ഏതോ ഒരു തിട്ടമുണ്ട്. അത് എന്താന്ന് എനിക്കറിയില്ല. அவளை அமிச்சா எவ்வளவு பணம் கிடைக்கும்? அதுக்கெந்தா எத்தனை லட்சம் வேணுங்களும் தரும். சரி நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்பு. ஜாக்கிரதையாயிட்டு செய்யൂ. நான் ஜாக்கிரதையா இருக்கேன், நீ போ. வரட்டே. பார்கவி, திருப்பி அந்த லொடர்ட்டா வாயினை கூட்டிட்டு வந்த நான் டென்ஷன் ஆயிடுவேன். போ. சரி. என்னடா சாதப்பா, நாம பேசிக்கிட்டு இருந்ததே அவங்களும் சொல்லிட்டு போறாங்க. அதுவும் கரும்பு தின்றதுக்கு கூலி தரேன்னு சொல்றாங்க. இதோ பாரு, நீ என்ன செய்வியோ ஏது பண்ணுவியோ, அண்ணாமலையை இந்த ஊரை விட்டு பேக்கப் பண்ணிட்டு பணத்தை வாங்குறத பாரு. குட் மார்னிங் சார்.
ஐயா வணக்கம். வாங்க சார். குட் மார்னிங் சார். நல்லா இருக்கீங்களா சார்? அன்பழகன் சார், உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். ஆனா ஏதோ சின்ன விஷயத்துல தடுமாற்றத்தில் இருக்கிறதா நினைக்கிறேன் சார். என்ன நான் என்ன சொல்றேன்னு புரியலையா? நம்ம உத்தியோகத்துல அண்ணன் தம்பி, மாமன் மச்சான், சொந்தம் பந்தம் இந்த மாதிரி எந்த சென்டிமெண்ட்டும் இருக்கக்கூடாது சார். என்ன நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதா சார்? தவசி விஷயம் என்ன ஆச்சு? உலகநாதனை அவன் தான் கொண்டாங்கிறதுக்கு சாட்சி ஏதாவது ரெடி பண்ணீங்களா? சார், சாட்சியை ரெடி பண்ணுற விஷயம் இல்லை. இந்த மாதிரி ஒரு சாட்சி இருக்கான்னு நான் விசாரணை பண்ணிட்டு இருக்கேன். தீவிரமாக விசாரணை பண்ணிட்டு இருக்கேன். நான் விசாரணை பண்ண வரைக்கும் தவசி இந்த கொலையை செய்யலைன்னு எனக்கு தெரிய வந்திருக்கு. அதனால தான் எந்த சாட்சியும் கிடைக்கல. தவசி தான் இந்த கொலையை பண்ணா. உங்களால சாட்சியை ரெடி பண்ண முடியாது சார். ஏன்னா தவசி உங்க மச்சானாச்சே. சார், எனக்கு எந்த சென்டிமெண்ட் இல்லை. அப்படியா? இல்லையா? இவ யாருன்னு தெரியுதா? Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.